கருமையா இருக்கிற மூஞ்சி கூட ஒரே முறை இந்த பேஸ் பேக்கை போட்டா மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் வரும். அழகா இருப்பாங்க. அந்த அளவுக்கு முகத்தை சூப்பரா பொலிவா காமிக்கக்கூடிய ஒரு பேஸ் பேக்கை அண்ணா சொல்லியிருக்காரு. மூஞ்சி மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கணும், பொலிவா இருக்கணும், தங்க மாதிரி மின்னணும் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு உங்க ரிசர்ச் சென்டர்ல, கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட பேஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு வேலையில உங்களுடைய முகத்தை வந்து அழகா காமிக்குன்னு சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்? ஒரே வேலை உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பேஸ் பேக் போட்டிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது மாதிரி தான் பேஸ் பேக் போடணும். நல்லா காஞ்சிருச்சு. இது வாஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். நேச்சுரல் தண்ணியில தான் இது கழுகிட்டு இருக்கிறாரு. பாருங்க, ஒரு நேச்சுரலான தண்ணியில அதை எப்படி வாஷ் பண்றேன்னு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. இதை தொடர்ந்து நீங்க ஒரு 4-5 முறை பயன்படுத்தும் போது சூப்பரான ரிசல்ட் வரும். உணைய மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியரும் கேரளாவில் ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டர்ல டைரக்டருமா இருக்கிற விஜயண்ணா வந்திருக்காரு. இன்னைக்கு யாருக்கு தாங்க நான் அழகா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? கருமையா இருக்கிற மூஞ்சி கூட ஒரே முறை இந்த பேஸ் பேக்கை போட்டா மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் வரும். அழகா இருப்பாங்க. அந்த அளவுக்கு முகத்தை சூப்பரா பொலிவா காமிக்கக்கூடிய ஒரு பேஸ் பேக்கை அண்ணா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நார்மலா இருக்கிறவங்க போட்டா ரொம்ப அழகா இருப்பாங்களாம். சரி, நான் தானே அழகு. இப்ப நான் இந்த பேஸ் பேக்கை உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்ற ஐயா கிட்ட கேட்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ஆனா இன்னைக்கு ஒரே முறை போட்டாவே அந்த பேஸ் பேக் உங்களுக்கு அழகா தெரியும், முகம் வெள்ளையா தெரியும் சொல்றீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு சிலர் கருப்பா இருக்காங்க, ஒரு சிலர் மாங்கருப்பா இருக்காங்க, ஒரு சிலர் மா நிறமா இருக்காங்க, ஒரு சிலர் வெள்ளையா இருக்காங்க, ஒரு சிலர் மா நிறத்தோடு சேர்த்து அந்த வெள்ளை கலராவும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மூஞ்சில பிம்பிள்ஸ் வந்துடக்கூடாது, கருவளையம் வந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மங்கு வந்துடக்கூடாது, மூஞ்செல்லாம் கருப்பாயிடக்கூடாது, மூஞ்சி மட்டும் இல்ல உடம்பு ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கணும், பொலிவா இருக்கணும், தங்க மாதிரி மின்னணும் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு உங்க ரிசர்ச் சென்டர்ல, கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பேஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு வேலையில உங்களுடைய முகத்தை வந்து அழகா காமிக்குன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு யூஸ் பண்ணி பாக்குறேன். இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்? ஒரே வேலை உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நேர்களே, என்னுடைய முகத்தை ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. எனக்கு நான் தாங்க அழகு, அதனால நான் அழகா இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். பாக்குறேங்க, பயந்துட வேண்டாம். சரிங்களா? சரி, என்னுடைய முகத்தை பாருங்க. இந்த முகத்துக்கு தான் அவர் கொடுக்குற பேஸ் பேக்கை போட போறேன். ஃபர்ஸ்ட் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது அண்ணங்கிட்ட கேட்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு கலக்கணும்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம பேஸ் பேக் போறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள். முகமெல்லாம் ஏன் கருத்து போகுது, ஏன் பிம்பிள்ஸ் வருது, ஏன் வேர்க்குரு வருது, ஏன் கருவளையம் வருது, ஏன் மங்கு வருதுன்னா முக்கியமான காரணம் வந்து ஹீட்டு, சூடு, பித்த உடம்புக்காரருக்கு வரும். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆயிலி கலந்த மூஞ்சியா இருக்குது, ட்ரை ஸ்கின்னா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை போட்டீங்கன்னா அந்த ஆயிலோட இதே தெரியாது. அப்படியே ஸ்கின் அப்படி சூப்பரா இருக்கும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். பிம்பிள்ஸ் எப்பேற்பட்ட பிம்பிள்ஸ் இருந்தாலும் போயிடும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா இது வந்து முக்கியமா மாசிக்கா ஜாதிக்காலாம் சேர்த்துருக்கும். சரி, இல்ல அப்படி என்னென்ன மூலிகை கலக்குறீங்க? முக்கிய மெயின் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஜா, பன்னீர் ரோசா தான் இதனோட கண்டென்ட். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவாரம்பூ சேர்க்கிறோம், வெந்தயம் சேர்க்கிறோம், இந்த பருப்பு இருக்குல்ல, ரோஸ் பருப்பு, அது மாதிரி பதாம் சேர்க்கிறோம். ஒரிஜினல் சந்தனம் தான் இதுல சேர்த்துருக்கோம், ஒரிஜினல் சந்தனம். அதனாலதான் இது இந்த அளவுக்கு ஒரு பியூட்டி கொடுக்குது ஃபேஸுக்கு. வெட்டி வேறு எல்லாமே சேர்த்து, கஸ்தூரி மஞ்சள். இது எதுல கலந்து போடணும்? நான் இப்ப தண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்ப எதுல கலந்து போடலாம்? 3 வகையான பொருளை நீங்க கலக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர்ல நம்ம பயன்படுத்தலாம். ஒண்ணு, சப்போஸ் ரோஸ் வாட்டர் இல்ல அப்படின்னா பச்சை தண்ணியில, நல்ல கூலிங்கான தண்ணியில பயன்படுத்தலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல அதை பயன்படுத்தலாம். கேடு தயிர்ல வந்து இது பயன்படுத்தலாம், இன்னும் சூப்பரா இருக்கும். பயன்படுத்தி முகத்துல போறணும். ஏன் முகம் இல்ல உடம்பு ஃபுல்லா போறணும்? எவ்வளவு நாள் விடணும், எவ்வளவு நேரம் விடணும்? அப்படியே 15 நிமிஷம். 15 நிமிஷம். ஏன்னா காஞ்ச பிறகு கழுகிடணும். ஓகே நண்பர்களே, 15 நிமிஷம் விடணும்ன்றது. போட்டீங்கன்னா நீங்க சோப்பு போட தேவையில்லை, பவுடரும் போட தேவையில்லை. அப்படியே மூஞ்சி கழுவினா போதும். நண்பர்களே, இது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இது எவ்வளவு எடுக்கணும்? உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். தேவையான அளவு ஃபேஸுக்கு நம்ம எவ்வளவு போடணுமோ அந்த அளவுக்கு எடுங்க. ஓகே, அப்போ நான் தேவையான அளவு எடுத்துட்டுமா? எடுங்க. இதுல போதுமா? நண்பர்களே, பாத்தீங்கன்னாக்க இவ்வளோ நான் பேஸ் பேக் போட்டிருக்கேன். இதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன், கூலிங் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க.
நண்பர்களே அப்படியே போடலாம்னு சொல்லிட்டாரு. நான் தான் டெமோவா? சரி, ஃபர்ஸ்ட் நான் பூசிடுறேன். சரிங்களா? நல்ல குளுமையா இருக்கும். குளுமையா தான் இருக்கு. நெத்தியில போட்டு நல்லா நெத்தியில மேல ஃபேஸ்புக் போட்டிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது மாதிரி தான் ஃபேஸ்பேக் போடணும். அந்த காலத்துலலாம் செம்மண் போடுவோங்க. எனக்கு தெரிஞ்செல்லாம் செம்மண் போட்டிருக்கோம் முகத்துக்கு. அதே மாதிரி களிமண் போடுவோம். ஏரிகளில் குளத்துங்களில் போனால் அங்கே இருக்கிற மண்ணை போட்டு வாரி உடம்பெல்லாம் தேய்ச்சின்னு குளிக்கிறது உண்டு. தலையெல்லாம் தேய்ச்சிப்போம். அந்த ஞாபகம் தான் இப்போ வருது. அது நேச்சுரலாக இருக்கும் இல்லையா? இதுவும் நேச்சுரல் தான். சரி, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவும் போது காமிக்கிறேன். அது முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் முகத்தையும் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது காயும் போது பாத்தீங்கன்னா இடத்துல கலர் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? இனி இது வாஷ் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இது வாஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரை ஆகும். இங்கே காற்று சில்லுன்னு இருக்கிறதுனால, காற்றுல இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக காயுது. நீங்கள் வெயில் நின்றீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா நார்மலாக ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் கூட விட்டுட்டு நீங்கள் முன்ன பின்ன கழுவிக்கலாம். நார்மல் வாஷ் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். சோப்பு, ஷீக்கா, ஷாம்பு எதுவுமே போட்டு, இல்லை ஸ்கின் க்ரீம் எதுவும் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ண போதும். சோப்பு போட்டுற வேண்டாம். வேற ஃபேஸ் க்ரீம் எதுவும் இதுக்கு மேலே அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட வேண்டாம். பவுடர் கூட போட வேண்டாம். பவுடர் கூட போட வேண்டாம். இல்லை, நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாவே போதும். இப்போ நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து நம்ம 15 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அவர் கழுக போகிறாரு. வாங்க பார்க்கலாம். நேச்சுரல் தண்ணியில் தான் இது கழுகிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ஸ்கின் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு நேச்சுரலான தண்ணியில் அதை எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பாருங்க. நல்ல கூலிங்காக இருக்கும் அந்த தண்ணி. அவர் ஃபேஸ் பாருங்க, என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்களேன். அப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்க ஃபேஸு. முன்னாடி அவர் இருந்த அந்த ஃபேஸுக்கும் இப்போ அந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ண பிறகு அவரோட ஃபேஸுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நண்பர்களே, இப்போ என்னுடைய முகத்தை பாருங்க. கழுவும் போது இந்த குளிர்ந்த நீரில் தான் கழுவுனேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. அந்த ஃபேஸ் பேக் போடும்போதும் சில்லுன்னு இருந்தது. இப்போ முகத்தை கழுவுனோடனே இது ஃபுல்லாகவே அப்படியே சில்லுன்னு இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கே. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 4-5 முறை பயன்படுத்தும் போது சூப்பரான ரிசல்ட் வரும். இப்போ நீங்கள் வந்து சாதா தண்ணியில் தானே பயன்படுத்துங்க, குளிர்ந்த தண்ணியில். ஆனால் இது வந்து ரோஸ் வாட்டர்லேயோ தயிர்லேயோ நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ 1 டைம் போட்டதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது? ஆமாம், நல்லா தெரியுது. நல்லா முகமெல்லாம் நல்லா சைனிங்காக இருக்கு. உங்களுக்கும் ஃபேஸ் பேக் வேணும் அப்படின்னா கீழே போட்டு நம்பர் கால் பண்ணுங்க. நிறைய பியூட்டிஷியனுக்கு இதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களை தேடி தொடர்ந்து வருவாங்க. நிச்சயமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அற்புதமாக இருக்கு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.